ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 61 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 68வது பேப்பர். இது வந்து 2024 நடந்த ஒரு எக்ஸாமுக்கான தான். இதில் 100 தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டறி சொல்லியிருக்காங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். இதில் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் அப்படின்ற பொருள். பொக்கிஷம்னா செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம் அழகு. பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. அடுத்த கேள்வி, விடை வகைகள். கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து கூறுறது எந்த வகையான விடை அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து மறைவிடை. கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு சொல்றது மறைவிடை. போவேன் அப்படின்னு சொன்னால் நேர்விடை. போக மாட்டேன்னு சொன்னால் மறைவிடை. விடை மொத்தம் 8 வகைப்படும். அடுத்துதான் விடை வகையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக சொல்றது என்ன விடை அப்படின்னு கேட்குறேன். அதாவது ஆட தெரியுமா அப்படின்ற கேள்விக்கு பாட தெரியும் அப்படின்னு சொல்றது. அது வந்து எந்த மாதிரியான ஒரு விடை சொல்றாங்கன்னா இனமொழி விடை. ஒரு வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை சொல்றது வந்து இனமொழி விடை. அடுத்து பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுக்கு இதழியல் அப்படின்ற தமிழாக்கம். அடுத்துதான் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மீடியா அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா ஊடகம். மீடியா அப்படின்னா ஊடகம். அடுத்து உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருட்களை பொறுத்து சொல்லியிருக்காங்க. உவமை தொடரையும் அதற்கான பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. குன்றிலிட்ட விளக்கு போல அப்படின்னா என்னன்னா பரவிய புகழ். குன்றிலிட்ட விளக்கு போல அப்படின்னா பரவிய புகழ். வேலிய பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமையை தவறுதல். வேலியை பயிரை மேய்ந்தது போலன்னா கடமையை தவறுதல். உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை. உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை. கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை. கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை. குன்றிலிட்ட விளக்கு போல அப்படின்னா பரவிய புகழ். வேலிய பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமையை தவறுதல். உடலும் உயிரும் போல அப்படின்னா மனம் ஒன்றிய துணை. கிணற்று தவளை போல அப்படின்னா அறியாமை. அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டறி சொல்லியிருக்காங்க. தன்வினை தொடர கண்டறி சொல்லியிருக்காங்க. அதுல அப்போ அகமது நேற்று வந்தான். வந்தான் அப்படின்னா தன்வினை. வரவித்தான் அப்படின்னா பிறவினை. இதுல வந்தான் அப்படின்னா தன்வினை. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இதுதான் சரியான ஒழுங்குமுறை. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. குறளின் பத்தில் திளைக்காத தமிழ் உண்டா. குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அப்படின்றத சரியான ஒழுங்குமுறை. அடுத்து அகரவரிசை. அகரவரிசை அப்படின்னா உயிரெழுத்து வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல். ஆப்ஷன் சி தான் அதில் சரியான விடை. அடுத்து வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கீழ்காண்றோல் சரியான வேர் சொல் இணை என்னன்னா அப்போ கான் அதில் கண்டேன் அப்படின்றத சரியான வேர் சொல். ஏன்னா சென்றார் அப்படின்னா செல் அப்படின்னு வந்திருக்கணும். கேட்டார்னா கேள். பயின்றால்னா பயில் அப்படின்னு வந்திருக்கணும். மற்ற அனைத்தும் தவறு. கான் அப்படின்னா கண்டேன் அப்படின்றது மட்டும் சரியானது. அடுத்து வேர் சொல் சரியான இணை. வேர் சொல்ல நட அப்படின்னா வினை மற்றும் நடக்கிறது. அது மட்டும்தான் இதுல சரியானது. அடுத்ததான் வேர் சொல். கீழ்கண்டவற்றில் தவறான வேர் சொல் கேட்குறாங்க. அப்போ அதில் வீழ்ந்த அப்படின்னா வீழ்ந்தனல். வீழ் அப்படின்னு தான் வரணும். ஆனால் இதில் வீழ்ந்த அப்படின்னு பெயரச்சமாக கொடுத்துருக்கறதுனால அப்போ அது தவறு. வா அப்படின்னா வரு வருக. தீர் அப்படின்னா தீர்ந்தோன். உரைனா உரைத்தது. இதில் வந்து கட்டளை சொல்லாதான் எந்த ஒரு வேர் சொல்லுமே இருக்கணும். அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அதில் சரியானது மட்டும் கேட்டிருக்காங்கன்னா வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னா சாரணர் சாரணியர். அடுத்ததான் கலைசொல் அழிதல். இதில் வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம். அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அதில் என்னது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. அது மட்டும்தான் சரியானது. லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. அது மட்டும்தான் சரியானது. அடுத்து பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். அது மட்டும்தான் பிறமொழி கலந்த தொடர். உத்தரவு அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது. அது மட்டும்தான் அப்போ இதுல சரியானது. அடுத்ததான் பொருந்தாத சொல். அதுல சண்டு அப்படின்றதுதான் பொருந்தாதது. கவை, கொத்து, போத்து இதெல்லாமே வந்து கவை, கொப்பு, போத்து இதெல்லாமே வந்து மரங்களுக்கு வர்றது. அப்போ சண்டு அப்படின்றது மட்டும் இலைக்கு வர்றது. அப்போ அது தவறானது. அடுத்து சோம்பல் இனம் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் அப்படின்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. உதித்த அப்படின்னா மறைந்த. உதித்த அப்படின்னா எதிர்ச்சொல் மறைந்த.
அணுகு அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் விலகு. அணுகுனா விலகு. அடுத்து தோரண மேடை அப்படின்ற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை அப்படின்ற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. அடுத்ததான் பத்தி அதற்கான கேள்விகள். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடல் நூல்கள் மட்டும் போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி தேடி படிக்க வேண்டும். அப்போ அதற்கான துணை பிரிவு என்னது? நூலகங்கள். நூலகங்கள்ல மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் அப்படின்னு பல வகையாக இருக்கு. ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டுமே 8 ஏக்கர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் என்னன்னா நூலகம். நூலகத்துல கிடைக்கும். கிராமங்களில் இயங்கும் நூலகத்துக்கு பேரு ஊர்ப்புற நூலகம். கிராமங்கள் இயங்குறது ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு எவ்வளவுனா 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட பரப்பளவு 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவோட எத்தனாவது பெரிய நூலகம்னா 2வது பெரிய நூலகம். 2வது பெரிய நூலகம். அடுத்து நூலகம் என்ற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் அகம். நூல் கூட்டல் அகம். இதுல சரியானதை எழுத சொல்லியிருக்காங்க. கூற்று: இந்திய தேசிய ராணுவ படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயம் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சரியானது. காரணம்: இந்திய தேசிய ராணுவத்தின் வலுச்சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரியானது. அடுத்து பிழை அற்ற தொடர் என்னன்னா அவள் அள்ளல். ஏன்னா ஒருமை, அப்போ அவள் அள்ளல் அப்படின்றதான் சரியானது. அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்குக. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். மதியழகன் ஒருமை, அப்போ தப்பினான் அப்படின்றது அதுக்கு சரியானது. ஆண்பால். அடுத்து சொல் பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல கமுகு பாக்கு அப்படின்றது மட்டும்தான் சரியானது. கமுகு பாக்கு அப்படின்றதுதான் சரியானது. அடுத்ததா பிழை திருத்துதல். சரியான பதில். இதுல நகரம் அப்படின்றதுல நான் அப்படின்றது உயிர்மை எழுத்து அப்படின்றதுனால ஒரு தான் பயன்படுத்தணும். அப்போ ஒரு நகரம் அப்படின்றது அதுல சரி. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். உயிர்மெய்க்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும். அடுத்து பிழை திருத்துதல். சரியான விடை ஓர் ஊர் அப்படின்றத சரியானது. ஏன்னா ஊ அப்படின்றது வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்றதுனால ஓர் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ ஓர் ஊர் அப்படின்றது தான் சரியானது. அடுத்த சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு ஒரு தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அப்போ இது மட்டும்தான் சரியானது. அடுத்து பொருத்தமான பொருள். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரம் எந்த பா அப்படின்னா அது வந்து அகவற்பா. அகவற்பா சிலப்பதிகாரம். அடுத்து வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் மலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு வள்ளுவரை புகழ்ந்தவர் யாருன்னா வர்ணர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் மலர்ந்தார் ஓர்ந்துனா அது சொன்னவர் யாருன்னா வர்ணர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரை புகழ்ந்திருக்காரு. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தமிழ் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயில்நாதர். ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற ஒரு சொல்ல சொற்றொடர்ல குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் என்னன்னா முல்லை. கார்காலம் வந்து எந்த நிலத்துக்கான பெரும்பொழுது அப்படின்னா முல்லை நிலத்துக்கான பெரும்பொழுது. அடுத்து கரம்பிடும்பே இல்லார். இந்த தொடரோட பொருள் என்ன அப்படின்னா துன்பம் தராத நல்லார். கரும்பிடும்பே இல்லார் அப்படின்னா துன்பம் தராத நல்லவர். அடுத்த குறிலடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. சரியான இணை. கல் கால். கல் அப்படின்னா படி, கற்கிறது. கல் அப்படின்னா படி, கால் அப்படின்னா உடல் உறுப்பு. அடுத்து ஒளி பொருள் வேறுபாடு. விதி வீதி. அதுல விதி அப்படின்னா சட்டம், வீதி அப்படின்னா தெரு. விதினா சட்டம், வீதினா தெரு. சட்டம் தெரு, அதான் சரியான விடை. அடுத்து குறிலடியில் மாறுபாடு. அடுத்து நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். அடுத்து வேங்கை என்பதன் இருபொருள். வேங்கை அப்படின்னு சொல்லுக்கான இருபொருள் என்னன்னா ஒரு மரமும் இருக்கு, வேங்கை மரம். அடுத்து புலிக்கு இன்னொரு பேரும் வேங்கை தான். அப்போ மரம் புலி. அடுத்ததான் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நகரத்திற்கு சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்லியிருக்காரு. நான் மட்டுமே தண்டனை ஏற்று நகரத்திற்கு செல்வேன். இதுல இணைப்பு சொல் என்னன்னா ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். அடுத்து நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமான். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவருக்கோ மோசமான எசமான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படின்றதுக்கான சரியான இணை சொல். சரியான வினா சொல். தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? அப்ப எத்தனை அப்படின்றது அல்ல சரியான வினா. சாரி விடை. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் வந்து எது? அப்ப இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும் அப்படின்னா இருக்கிறது. இருக்கு அப்படின்ற சொல்லுக்கான பேச்சு வழக்கு இருக்கு அப்படின்ற சொல் வந்து பேச்சு வழக்கு. அதுக்கு சரியான எழுத்து வழக்கு என்னன்னா இருக்கிறது. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்ற சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வேகமா எங்கே போறாங்க அப்படின்ற சொல்லுக்கான
எழுத்து வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள், எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள். அடுத்து நிறுத்தற்குறிகள் எது சரியானது? தமிழ் இயலிசை நாடகம் என்ன முத்தமிழாய் வளர்ந்தது. அதுல தமிழ் இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது முற்றுப்புள்ளி. அதுல வந்து காற்புள்ளி இடணும். அடுத்ததா நிறுத்தற்குறி கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. கடல் காற்புள்ளி முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். காலிங் பெல் அப்படின்னா அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழைப்புமணி. காலிங் பெல் அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் அழைப்புமணி. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள். இந்த வாக்கியத்துக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடிங்கள். இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். அடுத்ததா விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய்ன்னு சொன்னோம் அப்படின்னா ஏவல் விடை. செய்வேன்னா நேரு விடை, செய்ய மாட்டேன்னா எதிர் விடை, நீயே செய்ன்னு சொன்னா ஏவல் விடை. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? கலாம் ஐயாவை காண்பதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியக்குறி எப்படி. கலாம் ஐயாவை காண்பதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொல்லிட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வினாவா கேட்குறாங்க. அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள். கலை சொல். அதுல மார்ஃபிம் அப்படின்னா ஒருவன், மார்ஃபிம் அப்படின்னா ஒருவன். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் வரணும், அப்போ அது மட்டும் தவறானது. டாக்குமெண்ட்னா ஆவணம், பணம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தவறானது. கன்சலேட் துணை தூதரகம், பேட்டன்ட் காப்புரிமை, கில்டு வணிக கொள் எல்லாமே சரியானது. அடுத்து ஊமைகளால் விளக்க பெறும் பொருள் கொள்ள பொருந்தாதது கேட்குறாங்க. அப்போ விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா அது வந்து உதவமா போறது, அதுல பயனுள்ள செயல் சொல்லியிருக்காங்க, அது வந்து பயனற்ற செயல், அப்போ அது மட்டும் தவறானது. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் சரியானது. உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு சரியானது. கிணற்று தவளை போல அறியாமை அப்படின்றது சரியானது. அடுத்து ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். எலியும் பூனையும் போல அப்படின்னா பகைமை. எலியும் பூனையும் போல அப்படின்னா அது வந்து பகைமை. அடுத்து எவ்வகை வினை அப்படின்னு கேட்குறாங்க. கவிதா உரை படித்தால் அப்படின்னா செய்வினை, படிப்பித்தால்னா செயற்பாட்டு வினை, படிப்பிக்கப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை, படிப்பித்தால் அப்படின்னா பிறவினை. இதுல கவிதா உரை படித்தால் அப்படின்றது வந்து செய்வினை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான். வந்தான்னா தன்வினை, வருவித்தான் அப்படின்றது வந்து பிறவினை. அடுத்து அகரவரிசை. அகரவரிசை கேட்குறாங்க. அதுல காவரிசை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் சாவரிசை, அப்புறம் தாவரிசை. கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். அடுத்து கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. உயிரெழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. அடுத்து வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். பாடு அப்படின்றது ஒரு வேர் சொல். இதுக்கான வினையாளனையும் பெயர் பார்த்தீங்கன்னா பாடியவள். பாடு அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் வந்து பாடு. அந்த சொல்லுக்கான வினையாளனை பெயர் பாடியவள். அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயர். கான் அப்படின்றது வந்து ஒரு வேர் சொல். இதுக்கான தொழிற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காணுதல். காணுதல் அப்படின்றது அதுக்கான தொழிற்பெயர். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை இந்த சொற்களுடைய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரக்கம். இரக்கம் அப்படின்ற ஒரு பொருள் தான் தருது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்கள் எதை குறிக்கும் அப்படின்னா கதிரவனை குறிக்கும். அடுத்ததா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதுல வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது? இதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி இதெல்லாமே வந்து எந்த சொல்லுக்கான ஒரு பொருள் அப்படின்னா காற்று. காற்று அப்படின்ற சொல்லுக்கான பொருள். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. கொடு, கோடு. கொடு, கோடு. இதுல கொடு அப்படின்னா கொடுக்கிறது, கொடுத்தல். கோடு அப்படின்னா நேராக வரைகிறது. கொடு, கொடுத்தல். கோடு, நேராக வரைதல். அடுத்து சந்திப்பில் ஏற்ற வாக்கியங்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுல சந்திப்பில் ஏற்ற வாக்கியம் அதாவது சரியான வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடை காற்று வீசியது 1, வெயில் சட்டென தடிந்தது 3. அப்போ 1, 3 மட்டும்தான் சரியானது. அடுத்து மரபு பிழை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். கூரை அப்படின்னா வேய்வாங்க, அப்போ கூரை வேய்ந்தனர். கூடைனா முடையணும், கூரைனா வேயணும். அடுத்து பொருந்தாத சொற்களை எடுத்துல சொல்லியிருக்காங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதுல வந்து பொருந்தாத என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு. ஏன்னா பாக்கு, பாட்டு, பத்து இது எல்லாமே வந்து வல்லினம். இப்போ பஞ்சு அப்படின்றது வந்து மெல்லினம். அதாவது மென்தொடர் குற்றியலுகரம். பாக்கு, பாட்டு, பத்துன்றது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுல பண்பு, மஞ்சு, கண்டு இதெல்லாமே வந்து மென்தொடர் குற்றியலுகரம். இப்போ எக்கு அப்படின்றது வந்து ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அப்போ அது மட்டும் பொருந்தாது.
அடுத்து வானம் அளந்தது அப்படின்ற சொல்ல பிரித்தெழுந்து கிடைப்பது என்னன்னா வானம் கூட்டல் அளந்தது. வானம் கூட்டல் அளந்தது. கைப்பொருள் அப்படின்னு சொல்ல பிரித்தெழுந்து கிடைப்பது கை கூட்டல் பொருள். கைப்பொருள் பிரித்தெழுந்து கிடைப்பது கை கூட்டல் பொருள். அடுத்து என்றென்றும் அப்படின்னு சொல்ல பிரித்தெழுந்து கிடைப்பது என்று கூட்டல் என்றும். என்று கூட்டல் என்றும். அடுத்து வாசல் கூட்டல் அலங்காரம் அப்படின்றத சேர்த்தெழுந்து கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். வாசல் அலங்காரம். அடுத்துதான் ஒருமை பன்மை பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. சரியான தொடரை தெரிவு செய்க. இவை பழங்கள் அல்ல. பழங்கள் அப்படின்றது பன்மை, அப்போ அல்ல அப்படின்றத பயன்படுத்தணும். அப்போ ஒருமைனா அன்று, பன்மைனா அல்ல. அப்போ சொல் பொருள் பொருத்த சொல்லியிருக்காங்க. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. தெளிவுனா நற்காட்சி. ஓறுதல் அப்படின்னா நல்ல அறிவு. ஓறுதல்னா நல்ல அறிவு. உபசாமம் அப்படின்றது அடங்கி இருத்தல். பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. இது புக் பேக் அப்படியே கொடுத்துருக்காங்க. தெளிவுனா நற்காட்சி, ஓறுதல்னா நல்ல அறிவு, உபசமம்னா அடங்கி இருத்தல், பேறுதற்கு அப்படின்றது அகற்றுவதற்கு. அடுத்து சொல்லும் பொருளும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. குந்த அப்படின்னா என்ன பொருள்னா உட்கார. குந்த உட்கார. மிசை அப்படின்னா மேல். விசைன்னா மேல். கந்தம் அப்படின்றது மனம். விசனம் அப்படின்னா கவலை. குந்த உட்கார, மிசை மேல், கந்தம் மனம், விசனம்னா கவலை. அடுத்துதான் எவ்வகை தொடர். பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்றது எந்த வகையான தொடர் அப்படின்னா கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்றது கட்டளை தொடர். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றது உணர்ச்சி தொடர். எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றது உணர்ச்சி தொடர். அடுத்து சொற்களோட கூட்டப்பெயர். பழங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா பழம் அப்படின்றது பழங்கள். பழம் அப்படின்ற சொல்லுக்கான கூட்டப்பெயர் என்னன்னா பழங்கள். அடுத்து சரியான கூட்டுப்பெயரை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஆடு அப்படின்ற சொல்லுக்கான சரியான கூட்டுப்பெயர் என்னன்னா மந்தை. ஆட்டு மந்தை. அடுத்து பொருத்தமான நூலை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கம் அப்படின்றது எந்த நூல் அப்படின்னா நற்றிணை. அள்ளிலாயினும் விருந்துவரின் உவக்கம் அப்படின்றது நற்றிணை நூல்ல இருக்கு. அடுத்து கலை சொற்களை அறிக. சலைன் சாயில் அப்படின்றது கலர் நிலம். சலைன் சாயில் அப்படின்றது கலர் நிலம். அடுத்து கலை சொல் கேட்குறாங்க. ஆன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்னா பண்டைய இலக்கியம். ஆன்சியன் லிட்ரேச்சர் அப்படின்றது பண்டைய இலக்கியம். அடுத்து கலை சொல் அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம். டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம். அடுத்து இருபொருள் தருக. அலை அப்படின்னா கடல் அலை, அப்போ அலைந்து திரிதல். அலை அப்படின்னா இரண்டு பொருள். ஒன்று கடல் அலை, இன்னொன்று அலைந்து திரிதல். அடுத்து இருபொருள். ஆறு அப்படின்ற சொல்லுக்கான இருபொருள் ஒன்று நதி, இன்னொன்று எண். ஒன்று நதி, இன்னொன்று எண். அடுத்து மரபு பிழையற்ற தொடர், அதாவது சரியான தொடர் கேட்குறாங்க என்னன்னா சேவல் கூவும். சேவல் கூவுவது தான் சரியானது. புறா கூவும், கோழி கொக்கரிக்கும், அதான் சரியானது. அடுத்து சரியான இணைப்பு சொல். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். ஏனெனில் அப்படின்றது அதில் சரியான இணைப்பு சொல். நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னா ஆ அப்படின்ற இடத்துல ஆச்சரியக்குறி. யாரது சாலையோரம் படுத்தி கிடப்பது அப்படின்னா அதுலேயும் ஆச்சரியக்குறி தான் கொடுத்துருக்காங்க. அதான் சரியானது. அடுத்து ஊர் பெயர்களில் மருவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை அப்படின்ற சொல்லுக்கான மருவு என்னன்னா புதுக்கை. புதுச்சேரி அப்படின்னா புதுவை. இதில் புதுக்கோட்டை அப்படின்னா புதுக்கை. அடுத்து ஊர் பெயரின் மருவு. திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை. திருநெல்வேலி அப்படின்ற ஊருக்கான மருவும் நெல்லை. அடுத்து ஊர் பேரின் மருவு. புதுச்சேரி அப்படின்னா புதுவை. புதுச்சேரினா புதுவை. அடுத்து பொருத்தமான காலம். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படின்னா நிகழ்காலம். கிரு என்று ஆனென்று அப்படின்னா நிகழ்காலம். அப்போ மேய்கின்றன அப்படின்றது நிகழ்காலம். அடுத்து பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கண்ணன் பாடுகிறான் அப்படின்றது என்னன்னா நிகழ்காலம். பாடுகிறான் அப்படின்றது நிகழ்காலம். அடுத்து பொருத்தமான காலம். சரியான இணை. கண்ணன் படித்தான் அப்படின்னா இறந்த காலம் மட்டும் தான் சரியானது. வரைகிறாள் அப்படின்றது நிகழ்காலம். எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தவறு. உண்பார் அப்படின்றது எதிர்காலம். நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க தவறு. தேடி படிக்கின்றார் அப்படின்றது நிகழ்காலம். எதிர்காலம் கொடுத்துருக்காங்க தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிதான் சரியானது. கண்ணன் படித்தான் அப்படின்றது இறந்த காலம் மட்டும் சரியானது. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. நீத்துப்பாகம் குடிக்கவா அப்படின்றது மேல்கஞ்சி குடிக்கவா. நீத்துப்பாகம் அப்படின்னா மேல்கஞ்சி குடிக்கவா அப்படின்றது அது சரியானது. அப்போ இந்த தேர்வில் கேட்கப்பட்ட 100 தமிழ் கேள்விகளை பார்த்துருக்கோம். இது 62வது பேப்பர். அடுத்த ஒரு தமிழ் பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.